ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு திருக்குறளில் ஒரு இது பார்க்கலாம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாதும் ஆறாது, நாவினால் சுட்டுவது. இதுக்கு விளக்கம் என்னன்னா, தீயினால் சுட்டப்புண் விரைந்து ஆறிவிடும், ஆனால் நாவினால் பிறரை புண்பட பேசினால் அப்புண் ஆறாமல் மனதை வருத்தி கொண்டே இருக்கும். அதனால் மற்றவங்ககிட்ட பேசக்குள்ள பார்த்து பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுமே பேசாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. நான் ரொம்பவே டிப்ரெஷனுக்கெலாம் போயிருக்கேன். முக்கியமாக சொல்கிறேன், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள குழந்தைங்க இருக்கக்குள்ள நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க. உங்களை பார்த்து அப்படியே கற்றுப்பாங்க. அந்த வேர்ட்ஸும் சரி, அந்த கோவப்படுறது சரி, அது எல்லாம். The moral of the story is, வார்த்தைகளை சிந்தினால் அள்ள முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு செவுத்துல போய் ஒரு ஆணியை அடிச்சுட்டு அதை பிடுங்கிடலாம் மன்னிப்பு கேட்டு. ஆனால் அந்த வடு அப்படி தான் இருக்கும். எனவே தெளிவாக வார்த்தையை விடுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. You were faithfully, you were lovely, you were respectively. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான். அரவிந்த்.